நீங்க கேட்கறதுனா சிறுபான்மையினர் முடிவு செஞ்சா மட்டும் ஒரு முதல்வராக கொண்டு வர முடியுமான்னா, இதுக்கு நம்ம ஒரு சாட்சியத்தை சொல்றதா இருந்தா, ராயபுரம் தொகுதியில ஜெயக்குமார் தோத்து அவர் வெளியே வந்து பேட்டி கொடுத்தது நம்ம சொல்லலாம். ராயபுரம் தொகுதியில நான் ஏன் தோத்தேன்னா, பிஜேபியோட நாங்க கூட்டணி வச்சோம், சிறுபான்மையினருடைய ஓட்டு எனக்கு விழல, அதனால நான் தோத்தேன்னு வெளிப்படையா பேசுறாரு. எல்லா தொகுதியிலும் முஸ்லிம்களுடைய வாக்குகள் மிக பிரம்மாண்டமான முறையில் இருக்கு. அதுக்கு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க சொல்றதா இருந்தா, வேலூர் தொகுதியில கதிரானந்த் ஜெயிக்கிறதுக்கு முஸ்லிம்களுடைய வாக்கத்தான் முழுக்க முழுக்க திமுக நம்பி இருந்தது. அதே மாதிரி இங்க தூத்துக்குடி மாவட்டத்துல வந்து கனிமொழி பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொன்னாங்க, முஸ்லிம்களுடைய வாக்குகள் எங்களுக்கு வரணும். எல்லா தொகுதியிலும் முஸ்லிம்கள் பெருவாரியான மக்கள் இருக்கிறாங்க. சேப்பாக்கம் தொகுதியில உதயநிதி ஜெயிச்சதுக்கு யார் காரணம்? சேப்பாக்கம் தொகுதி முழுக்க முழுக்க சிறுபான்மை மக்கள் முழுக்க முழுக்க இருக்கக்கூடிய தொகுதி தான். இப்போ நாங்கள் விழிப்புணர்வு தான் இருக்கோம், எங்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு நல்லா இருக்குது. நாங்கள் அதை பற்றி படிக்கிறோம், என்னென்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். எதுவும் தெரியாமலாம் இல்லை. நீங்கள் சாலையில் தொழுதாங்கன்னு சொல்லி ஊப்பியில் அடித்து முஸ்லீம்கள் ஓட விடுறாங்க. அதே ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அதே சாலையில் தான் போய் என்ன செய்கிறாங்க, கோஷம் போடுறாங்க. அதே இடத்துல அமர்ந்து இந்துக்களுடைய பிரச்சாரம் செய்யப்படுது. இப்போ எங்களுக்குன்னு ஒரு பிரதிநிதித்துவம், எங்களுக்குன்னு பேசக்கூடியவங்க உள்ள போனோம். வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு திமுக பாராளுமன்றத்தில் பேசுங்க, நாங்கள் மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்கிறோம், அவங்கள நாங்களாம் ஆதரிக்கிறோம். ஏன்னா எங்களுடைய பிரச்சனையை பேசுறதுக்கு உள்ள முஸ்லீம்கள் இல்லைன்னு சொன்னா கூட முஸ்லீம்களுக்காக அவங்க பேசியிருக்கிறாங்க, நம்ம அவங்கள பாராட்டு. யாரு பாசிசத்துக்கு எதிராக செயல்படுறாங்களோ, யார் பிஜேபியோட கூட்டணி போகாம இருக்கிறாங்களோ, நாளைக்கு திமுகவே பிஜேபியோட கூட்டணி போச்சுன்னு சொன்னா கூட அதை எதிர்த்து நாங்கள் பிரச்சாரம் செய்வோம். அப்போ அவங்க இப்போ வெளிப்படையாக அறிவிச்சிருக்கிறாங்க, திமுக பிஜேபியோட ஓட்டு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பாசிச பயங்கரவாத சிந்தனையோடு, அதாவது வெளிப்படையாக சொன்னாங்க, பிஜேபியோட யார் கூட்டணி இல்லையோ அவங்களுக்கு எங்களுடைய வாக்குகள் நிச்சயமா நாங்கள் என்ன செய்வோம், செலுத்துவோம். யாரெல்லாம் சங்க பரிவாரங்களோடு பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறாங்களோ அவங்களோட எங்களுடைய ஓட்டு இல்லை, நிச்சயமா அவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். அவங்களை எதிர்த்து நாங்கள் பிரச்சாரம் செய்வோம்.